அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தனக்காரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் சில அன்பர்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். குரு பகவான் தங்களது ராசிக்கு நல்ல ஸ்தானங்களை பார்ப்பதால் திருமண வயது வந்து திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் உண்டாகும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் தாங்கள் முழு மனதுடன் கல்வியினை மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வேலைக்கு போகும் பெண்கள் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். தங்களது குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வருகின்றது. மீன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 19, 20, 21, 22, 25, 26, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 6, 7, 8, 9, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 19ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 24ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 8ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன் கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 15 மற்றும் 16ஆம் தேதிகளிலும் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது
ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆடி மாத அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் புதன் கடகராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் பக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.